ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் ஒரு முன் சமையல். வடை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீட்டில் இட்லி மாவு இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் இப்போ வந்து ஒரு 5 கரண்டி இட்லி மாவு எடுத்துருக்கிறேன். பாருங்கள், நம்ம இட்லி மாவுக்கு எப்படி மாவு அரைச்சி வைப்போமோ அதே மாவு தான் நான் எடுத்துருக்கிறேன். இதில் இப்போ இது கூடவே ஒரு 3/4 கப் அளவு நான் வந்து ரவை எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த இட்லி மாவையும் ரவையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம இது நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு இருந்ததுன்னா கம்மியாக போடுங்க. அதுக்கப்புறமா ஆப்ப சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் ஒன் டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து இதை மூடி போட்டு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அந்த ரவை வந்து அரிசி மாவோடு சேர்ந்து நல்லா ஊறி வரட்டும். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், மாவு நல்லா திக்காட்டு அந்த ரவையெல்லாம் நல்லா ஊறி நமக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துருக்கு பாருங்கள். இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், அப்புறமா பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுவும் பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறமா கருவேப்பிலை எல்லாம் பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுங்கள். இப்போ இது கூடவே ஒரு 2-3 பிஞ்சு அளவு காயப்பொடி ஆட் பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு நம்ம இதில் ஆட் பண்ணலாம், பெருஞ்சீரகம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கை வச்சு நல்லா கலந்து விடுங்க. அந்த வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், மல்லிக்கீரை எல்லாமே அந்த மாவோட கலந்து வரணும். அதனால் நல்லா கலந்து விடுங்க. இது கலந்துட்டு இருக்கிற அந்த நேரமே நீங்கள் வந்து கடாயில் ஆயில் வச்சுருங்க. ஆயில் ஒரு பக்கம் ஹீட் ஆகட்டும். ஏன்னா இது நீங்கள் கலந்துட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா நமக்கு வெங்காயத்துலாம் தண்ணீர் விட ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம உடனே சுட ஆரம்பிக்கணும். கையை வந்து நனைச்சிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நடுவில் இப்படி ஒரு ஓட்டை போட்டு ஆயிலில் அந்த மாதிரி போட்டுருங்க. இப்படி உங்களுக்கு போட வரலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு கூட நீங்கள் வந்து சுட்டு எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கையை நனைச்சிட்டு உருட்டி இந்த மாதிரி நடுவில் ஓட்டை போட்டு நீங்கள் போட்டுருங்க. நம்ம மெதுவடைக்கு எப்படி போடுவோமோ அது மாதிரியே போட்டு எடுத்துருங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க, அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். எல்லாம் மழை நேரம் நமக்கு ஏதாவது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்கள்கிட்ட இட்லி மாவு இருந்ததுன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணிடலாம் வடை. பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுடுங்க. இப்போ நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. நம்ம ஆயிலிருந்து இதை எடுத்துடலாம் வடையை. இந்த வடையில் வந்து நமக்கு ஆயிலும் அதிகமாக உறிஞ்சு எடுக்கலை, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. அப்படியே நம்ம உளுந்த வடை சாப்பிட்ற மாதிரியே அந்த டேஸ்ட்டில் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததும் அதே மாதிரி போட்டு காட்டுறேன் பாருங்கள். சூப்பரான வடை நம்ம வீட்டில் ரெடி ஆகிட்டு, இட்லி மாவுலேயே சூப்பராக நம்ம வடை ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வடையெல்லாம் இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள். இந்த வடையை கூட நீங்கள் சட்னியோ துவையலோ வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். வடை
உள்ளே அவ்வளோ சாஃப்டாக, வெளியே நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்குது வடை நமக்கு. மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.